ஆஹா! சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டு. மாங்காய் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும். நான் பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன்னு. கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா குக்கரில் ஒரு ஒட்டு மாங்காய், ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 5, 6 பூண்டு பல் இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா கரைய விட்டுறலாம். ரசப்பொடி எப்போவுமே நம்ம வீட்டில் நுணுக்குவோம்ல, அந்த மாதிரி நுணுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை நான் 2 விசில் தான் வச்சுருந்தேன். பாருங்கள் கொட்டை தனியாக தோல் தனியாக வந்துருச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். இப்போ ரசத்தை தாளிக்க போகிறேன். அகலமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு, வரமிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கையளவு கருவேப்பிலை இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ரசப்பொடியும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பருப்பு அதில் சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்து கொதிக்க விட்டுறாமல் இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரசத்தை எப்படி இருக்குன்னு கமெண்ட்